எப்படி நம்ம கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கிறது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு சில முக்கியமான டிப்ஸ் மூலயமா பார்க்க போறோம். கோபம் இது எல்லாருக்குமே சகஜமான பொதுவான விஷயங்க. இது உங்களோட உடல்நிலையோட உடல் நலத்தோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. கோபம் அப்படின்றது நம்ம உடல் நிலையோட உடல் நலத்தோட சம்பந்தம் உள்ளதுதான். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை எப்படி டீல் பண்றது, எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுனே தெரியறது இல்ல. கோவத்துல தன்னை மீறி கெட்ட வார்த்தைகளோ இல்ல பொருட்களை போட்டு உடைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிட்டு, நானா இவ்வளவு கோவப்பட்டேன், நான் கோவப்படும் போது நீங்க ஏன் முன்னாடி வந்தீங்க, ஏன் இந்த பொருளை பக்கத்துல வச்சுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்கண்ட்ரோல்டு ஆங்கர் வந்துச்சு அப்படின்னா பாதிப்பு யாருக்கு அப்படின்னா நம்மளை சுத்தி உள்ளவர்களுக்கும் அதே நேரத்துல நம்மளோட உடல்நிலைக்கும் தான். இந்த உடல்நிலையை சீரா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க. அப்போ உடல்நிலைக்கும் கோபத்துக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னா கோபத்தை முதல்ல எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி